அதானி விவகாரம் குறித்து சிறப்பு விசாரணைக்கு ஆணையிட முதலமைச்சர் தயாரா என்றும் அன்புமணி வினா தொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அதானி தொடர்பான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதானி நிறுவனம் தமிழகத்திற்கும் மின் விநியோகம் செய்திருப்பதாக, தமிழ்நாடு அரசு அதானி நிறுவனத்திடமிருந்து மின்சாரம் வாங்கியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி, அது தொடர்பான வழக்குகள் அமெரிக்காவில் பதிவாகி இருக்கக்கூடிய சூழலில் ஆந்திரா, தமிழ்நாடு, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள் அதானி நிறுவனத்திடமிருந்து மின்சாரம் வாங்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஜி.கே. மணி கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு முதலமைச்சர் பதிலளித்து பேசும் பொழுது, அதானியை தான் சந்திக்கவும் இல்லை, அதானியை அவரை நானும் சந்திக்கவில்லை, அவரும் என்னை பார்க்கவில்லை என்ற கருத்தை முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அதானி குழும முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்த திமுக தயாராக இருப்பதாகவும், நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு விசாரணை மேற்கொள்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு அளிக்குமா என்ற கேள்வியினையும் முதலமைச்சர் எழுப்பியிருந்த நிலையில், அதானி தொடர்பாக கூட்டுக்குழு விசாரணை நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்று குறிப்பிட்டு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி அதானி குழுமத்தின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்படுவதை பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக ஆதரிக்கின்றது என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர், அதேபோல தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதானி குழுமம் கையூட்டு வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கோ ஆணையிடுவதற்கு தயாரா என்று முதலமைச்சருக்கு பதில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை என்பதன் அடிப்படையில் அதானி குழுமத்திடமிருந்து இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகம், அதாவது அரசு நிறுவனத்தின் வாயிலாக மின்சாரம் வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியம் கையூட்டு பெறவில்லை என்ற இந்த குற்றச்சாட்டு குறித்து உடனடியாக விசாரணைக்கு ஆணையிடலாம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்படுவதை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு மின் வாரியம் அதானி குழுமத்திடம் கையூட்டு பெற்றிருக்கின்றதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக சிபிஐ விசாரணைக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கோ ஆணையிடுவதற்கு முதலமைச்சர் தயாராக இருக்கின்றாரா என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், உங்கள் தகவல்களுக்கு. இனி தமிழகத்தின் மற்ற இடங்களில் நடந்த சில நிகழ்வுகள் சுருக்கமாக உங்களுக்காக. சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்லூரி தோழி மூலமாக அறிமுகமான நரேஷ், சுரேஷ், சுப்பிரமணி, கார்த்திக் என 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஸ்னாப்சாட் மூலமாக பழக்கமாகி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சபரீசன் என்பவனை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்.